வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம மனசு நிறைய பக்கம் அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நிலையில இல்லாம தேவையில்லாத சிந்தனைகளாலும் தேவையில்லாத விஷயங்கள் யோசிக்கிறதாலும் நிறைய நெகட்டிவான தாட்ஸை யோசிக்கிறதுனாலும் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மனம் ஒரு நிலையா இல்லாம ரொம்ப டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் நாளடைவுல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்குது. ஓகே, இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுது அப்படின்னா மனிதனின் வாழ்வியல் தன்மையை மாத்துது. அவனோட வேலையிலயோ படிப்புலயோ அவங்க எதுவுமே கவனம் செலுத்த முடியாம அதுல இருந்து அது அப்படியே குறைஞ்சிட்டே 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 அகாடமிக்ஸ்ல எல்லாமே லோ ஆகுது. இந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது எப்பயுமே மனம் ஒருநிலைப்பட்டு இருக்க வேண்டும். அந்த ஒருநிலை என்னைக்கு தவறுதோ அன்னைக்குதான் அங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மனசு எப்படி ஒருநிலையாக்குது? எல்லாரும் சொல்றாங்களே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது அதுல அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். எதுவும் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அமைதியா ஒரு இடத்துல உட்காருங்க. நீங்க செய்யற உங்களோட மனம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. நம்ம மனசுல எந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமா தோன்றுது, எது ரொம்ப கம்மியா தோன்றுது, நம்ம லைஃபோட மோட்டிவேட் என்ன, இதை ஜஸ்ட் யோசிச்சு 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 அதை ரெக்கவர் பண்ணிட்டே வரப்போ அந்த கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இதை செய்ய 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 என்ன ஆகும்னா தேவையில்லாத விஷயங்கள் யோசனை பண்றது கம்மியாகும், மென்டல் டிப்ரெஷன் கம்மியாகும், மென்டல் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், மைண்ட் ஃப்ரீயா இருந்தா டிசீஸ் ஃப்ரீயா இருக்கலாம். ஸோ மென்டல் எபிலிட்டி ஹை ஆகும். இது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க தேவையில்லை. ஓகேங்களா? நாளைக்கு நடக்க போறது என்றதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை, அது நிச்சயிக்கப்பட்டது, அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே மாதிரி நேற்று நடந்தது முடிந்தது, அதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை, அது முடிஞ்சது, தட் இஸ் பாஸ்ட். பட் இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றத மட்டும் யோசிங்க. இன்னைக்கு நாள் 24 hours அப்படின்னா இந்த 24 hours எப்படி யூட்டிலைஸ் பண்றது? நம்ம ஒவ்வொரு மணி நேரமும் பொன் போன்றது, இந்த ஒவ்வொரு நாளும் பொன் போன்றது. ஸோ இது எதையுமே வேஸ்ட் பண்ணாம அந்த பிரசன்ட்ல வாழ்ற ஒவ்வொரு மனுஷனும் சக்சஸ் ரேட்டை கொண்டு வர முடியும், டிசீஸ் ஃப்ரீயா இருக்க முடியும். மென்டல் ஃப்ரீயா இருங்க, மென்டலை ஃப்ரீயா வச்சுக்கோங்க, எதை பத்தியும் யோசிக்க தேவையில்லை. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லபடி எல்லாமே நடக்கும். எப்பயுமே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுத்தியே இருக்கும். ஸோ வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.